எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். மேடம், சாரு உயிலை பத்தி ஏதாவது சொன்னாரா? கல்யாணமான கொஞ்ச நாள்ல அவர் எப்படி உயிலை பத்தி பேசுவாரு? எனக்கு எல்லாம் அத பத்தி தெரியாது. இல்ல, உயிலை பத்தி அவர் பேசும்போதெல்லாம் அதை எப்ப எழுதணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி பேச எவனுக்கு உரிமை இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாராங்கிறதுக்காக கேட்டேன். எதுவுமே சொல்லல. வேணா நீங்க போய் பாருங்க. கிரீஷ், நீங்க போய் பாருங்க. இது உங்க அப்பாவோட கையெழுத்துப்பா. அன்பு மகன் கிரீஷுக்கு. சிவராமன் எழுதுவது: என்னை மன்னித்து விடு. உன்னை பிரிந்திருக்கும் வேதனையில் எனக்கு வாழ இஷ்டமில்லை. அதனால் நான் தற்கொலை செய்கிறேன். என் சாவுக்கு யாரும் காரணமில்லை. சாந்தி, என்னை மன்னித்து விடு. நான் போகிறேன். உயில் எழுதியிருக்காருப்பா. உங்க அப்பா சுயமா அவர் சம்பாரிச்ச சொத்தை எல்லாத்தையும் சாந்தி பேர்ல தான் எழுதியிருக்காரு. இதுல உனக்கு துளியளவு கூட பங்கு இல்லைன்னு தெளிவா எழுதியிருக்காரு. சார், எங்க அப்பாவே போயிட்டாரு. சொத்து போனா போயிட்டு போகுது சார். அப்பாவோட ஆசையை தெரிஞ்சும் அவர் கவனிக்காம விட்டது ஏன் தப்பு தான் சார். பணம்னு பணத்தை தேடி அலைஞ்ச நானு அப்பாவோட மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் சார். சார், அப்பா கூட தான் என்னால இருக்க முடியல. அட்லீஸ்ட் அவர் யூஸ் பண்ண பொருளாக தான் நான் வச்சுக்கிறேன் சார். அப்பா என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் சார். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். அம்மா, அவர் இதை எடுத்துட்டு போலாமா? இங்க இருந்து எதை வேணா எடுத்துக்கோங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோங்க.